பகலில் பிறக்கிற குழந்தைங்க நைட்டு தூங்குவாங்க, நைட்டில் பிறக்கிற குழந்தைங்க பகலில் தான் தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. என் பெரிய பையன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:34க்கு பிறந்தான். சின்னது பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:48க்கு பிறந்தான். ஆல்மோஸ்ட் 2 பேருமே சேம் டைமிங் தான். பட் 2 குழந்தைங்களுமே பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டு நல்லா தூங்கிடுவாங்க. உங்கள் குழந்தைங்க எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. காலையில் எந்திரிச்சோன்னே நானும் ஆதிரனும் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு குட்டி தம்பியை வழக்கம் போல் வெயிலில் காமிச்சிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய விட்டமின் ட்ராப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு நானும் போய் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். என்னோட பிரெக்னன்சி 7 monthsல நிறைய நட்ஸ், சீட்ஸ், பீனட்ஸ் அந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ற ஐட்டம் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். பட் பேபி வெயிட் ஓவர்னு சொன்னனால அது எல்லாமே சாப்பிடாம அப்படியே வச்சுட்டேன். எல்லாமே அப்படியே வீட்டில் இருந்திருக்கு. தீபாவளிக்கு வரப்பதான் என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த பீனட்ஸ் எல்லாம் வச்சு பீனட் பட்டர் அரைச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் டெய்லியும் 11 o'clock போல பிரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஓட்ஸ் எடுத்துப்பேன். அதையுமே சைட்ல மில்க் ஊற்றி ஊற வச்சுட்டு பீனட் பட்டரும் அரைச்சு வச்சுட்டேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேபி பிறந்தப்ப என்ன வெயிட் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. என் பையன் பார்த்தீங்கன்னா 36 weeks லாஸ்ட்ல ஸ்கேன் எடுக்கிறப்ப 300 to 340 வரையும் இருக்கலாம்னு சொன்னாங்க. 37 week லாஸ்ட்ல பிறந்துட்டான். கரெக்டாக 340 வெயிட்ல பிறந்தான்.